Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 1 hour bazaarல இருந்து நான் வாங்கி இருக்கிற சில பொருளோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, இங்க நம்ம வாங்கலாமா வேணாமா, எந்த அளவுக்கு ஃப்ரெஷா இருக்கு, எந்த மாதிரி டைமிங்ஸ்ல நமக்கு ரீச் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் மீஷோ ஹால் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எல்லாத்தோட ரிவ்யூ வந்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 1 hour பஜார்லேருந்து நான் வாங்கியிருக்க க்ராசரி பொருளெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங் கூட வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன்றதை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கின திங்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங்கோட நல்ல டிஸ்கவுண்ட்டோடு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிஸ்கவுண்ட்ஸ் இருந்து கீரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டே வந்து 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்தது. ஸோ நம்ம கீரை வெளியெலாம் வாங்கினோன்னா 50-40 அந்த ரேஞ்சில் இருந்தது அந்த டைமில். ஸோ நான் வந்துட்டு இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து வந்து தக்காளி வந்து வாங்கினேன், கொஞ்சமாக பச்சை மிளகா வாங்கியிருந்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போய் வாங்கும்போது கொஞ்சம் காய் வெட்டு எல்லாமே கலந்தாப்பில் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் கிடச்சிது. ரேட் என்னன்றதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கருணைக்கிழங்கு, அதுவும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, நல்ல ஒரு பேக்கேஜிங்கோடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பிராண்டட் ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உதயம் அந்த பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கடையில் என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட் அப்படியே வந்து நமக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் கூட லெஸ் பண்ண மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட் போனால் கூட உங்களுக்கு ஒரு 1 ரூபி அந்த மாதிரி தான் லெஸ்ஸாக இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு நல்லாவே லெஸ்ஸாக இருந்துச்சு, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரீ ஐட்டமும் இருக்கும். நீங்கள் அது வந்து ஆப்பில் போய் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ பிராண்டட் ஐட்டம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிப்பேன், இங்கே வந்து வாங்கிக்கலாம், நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டோடு கிடைக்கும். அப்புறம் இஞ்சி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரீயு, அவ்வளோதான். அடுத்து இதோட குவாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் காய வைக்கிற மாதிரி இருந்தது, நல்லா ஒரு வாட்டி வெயிலில் 2 வாட்டி காய வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. கீரை வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது, கொஞ்சம் கூட வேஸ்ட் போகவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு தக்காளியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எல்லாமே பழுத்ததாக இருந்தது, ஒன்று தான் என்னவோ காய் வெட்டாக இருந்துச்சு. பச்சை மிளகாவும் ஓகே, எல்லாமே வந்து தனித்தனி பேக்கேஜிங்கில் போட்டு கொடுத்துட்டாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இஞ்சி எதை எடுத்தாலுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருந்தது. டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10:15 அந்த மாதிரி தான் போட்டேன். உடனே வந்து எனக்கு 11க்குலாம் வந்துருச்சு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ ஒரு குயிக்காக ஒரு இடத்துல போய் நம்ம டக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம கடைக்கு போக முடியல அப்படின்னும் போது நம்ம இது வந்து அவைல் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஆப்பு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பில்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். நான் வந்து 250 வரைக்கும் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் உண்டு, 250க்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. அதுவும் ஷிப்பிங் வந்து 15 அந்த மாதிரி தான் இருந்தது. மேபி லொக்கேஷனுக்கு மாறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கம்மி ரேட்டு. எனக்கு டிஸ்கவுண்ட்டே வந்து 169 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆச்சு, அந்தளவுக்கு நல்லா அஃபோர்டபுளாக இருந்தது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். அடுத்து நான் வந்து மீஷோவில் வாங்கின இந்த மல்டிபர்பஸ் ட்ராயர் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கான கோட் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. ஸோ நிறையவே இருந்துச்சு. சரி இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் வந்து நான் வாங்கினது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் டைமில் தான் வாங்கியிருந்தேன். டு பி ஃப்ரேங்க் அரவுண்ட் 600 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது தான் வாங்கியிருந்தேன். அந்த மகா இண்டியன் சேல் வந்தது இல்லையா, அந்த டைம் வாங்கினது. இது வந்து அப்போ ஷூட் பண்ண வீடியோ, அதை வந்து ஜஸ்ட் இதில் அட்டாச் பண்ணி இதோட போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸ்பேஷியஸாக நல்லா வந்து ஒரு கலராக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நான் இப்போதைக்கு வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். ஆனால் வாங்கினது வந்து கிச்சனில் வைக்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் வந்து வார்ட்ரோப்லேயே இருக்குது. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சரி நம்ம வால் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்குது, நம்ம வந்து அதை ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஸோ டிஸ்கவுண்ட்டில் கிடச்சனால சரி இது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
ஸோ இதை வந்து ஸ்டிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, ஸ்டிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. உசுரே போயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒவ்வொரு இலையும் வந்து வைக்கிறதுக்குள்ளே போதும் நினச்சேன். அதுக்கு நம்பரிங்ஸே இல்லை. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா வெல்கம்னு ஒரு இதுவும் இருக்குது தனியாக. அப்புறம் கிருஷ்ணரோட அந்த குழந்தை கிருஷ்ணரோட ஃபோட்டோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்டிக்கர் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் இல்லை கிடையாது அந்த ஸ்டிக்கர் மாதிரி. இது வந்து டக்குன்னு நாங்கள் வந்து ஒட்டிட்டோம். பட் அது ஒட்டுறதுக்கு ஒரு 1 hour ஆச்சுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து நாங்கள் வந்து ஹாலில் ஒட்டியிருந்தோம். இதோட இதுவும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.